ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த கட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நம்ம போடுற கட்டிங் ஈஸியான மெத்தடு தான். ஆனால் அதை விட ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம கட்டிங் போட போகிறோம். புதுசாக நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட ஒரு ஈஸியான மெத்தடு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் இப்போ ஒரு 3 ப்ளவுஸ் தான் ஒட்டுக்கா போட்டிருக்கேன். 3 ப்ளவுஸையும் நான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் இருந்தது. அந்த சுருக்கத்தையெல்லாம் அயன் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 3 போட்டு கட் பண்ண வராது. அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 பக்கமும் மொத்தமாக நான் 6 இடத்துல குண்டூசி போட்டு எடுத்துருக்கிறேன். நான் குண்டூசி போடுறது கிடையாது. நான் பழகும்போது மட்டும்தான் கட் பண்ண போட்டுட்டு இருந்தேன். இப்போ போடுறது கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன். இந்த மாதிரி நம்ம குண்டூசி போட்டு பின் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாத் எங்கேயுமே நகரவே நகராது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம எப்படி கட்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தரலாம். நம்மளோட ஸ்லீவ் கட்டிங் எப்பயுமே ஒரே மெத்தடு தான். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதனால அந்த மெத்தடை நான் மாற்றவே இல்லை. அப்படியே தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 3 கிளாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதை மடித்து விட்டுட்டேன். மடித்து விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மொத்தமாக 4 ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். கீழே நம்ம கீழே கைப்பகுதி மடித்து தைக்கிறதுக்காக நீங்கள் 1.25 இன்ச் அந்த அளவில் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸுமே ரொம்ப சுருக்கமாக இருந்தது. இதை நான் லைட்டாக அயன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம கொக்கி பக்கம் எடுத்துக்கலாம். இந்த கொக்கி பக்கத்தை பார்த்திங்க அப்படின்னா நான் இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுருக்கேன். கைப்பகுதியை திருப்பி விட்டுட்டு கரெக்டாக இந்த கோடு வருது இல்லைங்களா, அந்த கோடு வர இடத்துல இதே போல் நீங்கள் ப்ளவுஸை போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணணும். உயரம் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பிசரை இப்படி திருப்பி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நமக்கு இந்த ஓவர்லாக் முடிகிற இடத்துல நான் சரியாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் கரெக்டாக இப்படி இழுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஆம்கோல் சுற்றளவு நமக்கு இது கை சுற்றளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. நான் இதை விடவே இன்னும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு சேர்த்தி தான் விடுறேன். மொத்தமாக 2 இன்ச் விடுறது அந்த அளவுக்கு விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவர்லாக் கீழால் வந்துடும். அதை நம்ம இப்படி மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி வந்தால் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவு. சரி, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. நமக்கு ரெடி அளவு இந்த இடத்துல தான் வருது. இப்போ நம்ம வளைவு எடுக்க போகிறோம். அந்த வளைவு எடுக்கிறதுக்கு இந்த ஓவர்லாக் வருது பார்த்திங்களா, இந்த ஓவர்லாக் வர இடத்துல இப்படி நான் இதை இந்த துணியை இப்படி திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டுட்டு என்னோடய விரலை இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி என்னோடய விரல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு அடியில் நமக்கு ஒரு துணி இருக்கும். இந்த மாதிரி இந்த துணியை நீங்கள் இப்படி எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுக்கடுத்தது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது இந்த கர்வ் ஸ்கேலு. இதை வச்சு அழகாக நம்ம ஷேப் எடுத்துடலாம். பிகினர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேலை கரெக்டான ஷேப்பில் வைக்கவே தெரியறதில்ல. நீங்கள் இது போல் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஒரு சில ஸ்கேல் மேல் பக்கம் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்கேல் இப்போ அடிப்பக்கம் போட்டிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி நான் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எப்பயுமே 2 இன்ச் அளவுக்காவது வரும். அதனால் இதுதான் இதோட ரெடி அளவாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த கர்வ் ஸ்கேலை நான் இதே போல் வச்சுட்டு சரியாக இப்படி இந்த 3 புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி திரும்பவும் இன்னொரு லைன் நான் இது போல் போட்டு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ நம்ம கர்வ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும் கை கட்டிங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு கையில் ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வருமா இல்லை கை பகுதியில் சுருக்கம் வருமா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் எல்லா ப்ளவுஸ்க்குமே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட நம்ம கர்வ் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இந்த மொத்தமாக 3 கிளாத்தில் நமக்கு 6 பீஸ் வருங்களா, அதில் நம்ம தனியாக இது போல் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து நான் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு அழகாக இந்த ஷேப் தெரியுது அப்படின்னு சொல்லி.
அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் கட்டிங் வந்து முடிஞ்சுது. அடுத்தது நம்ம பேக் பார்ட் தான் வந்து கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இதை அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கீழே நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து ஒரு லைன் வந்து போட்டுறேன், நமக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் நம்ம பேக் பார்ட்டோட உயரம் சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த சைட் ஜாயின் பண்ண 2 பக்கத்தையும் இப்படி இடுப்பு பகுதி 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு இதை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இதோட சென்டர் பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து பகுதி 2ஐயும் நம்ம இதே போல் ஒன்றா வச்சுட்டு அது 2ஐயும் வந்து இப்படி இழுத்து பிடிச்சோம் லைட்டாக அப்படின்னா நமக்கு வந்து அதோட சென்டர் பாயிண்ட் வந்து வந்துடும். இப்போ இந்த பேக் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட உயரம் வந்து வர்றது. அடுத்தது இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம டாட் போட்டிருக்கு இல்லைங்களா, பேக் டாட்டை, அந்த பேக் டாட்டையும் ஷோல்டரையும் இப்படி வந்து சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் எவ்வளோ வந்து உங்களுக்கு உயரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து ரெடி அளவு, நான் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் வந்து கொஞ்சம் வந்து விட்டுறேன். விட்டுட்டு இப்போ நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வந்து இதில் வந்து வச்சிடுறோம். வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு வந்து நம்ம வளைவு வந்து எடுத்துக்கலாம். கீழே இந்த லைன் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இது போல் வந்து வச்சுட்டு கழுத்து பகுதியை வந்து இப்போ கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த கழுத்து பகுதியை நான் கரெக்டாக வந்து இதே போல் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து இந்த கழுத்து போர்ஷனை நான் மார்க் பண்ணிடுறேன். பிகினர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கழுத்து பகுதியை அதிகமாக வச்சிடறோமோ அப்படின்னு பயந்துட்டே சரியான அளவில் அவங்க வந்து வைக்கிறது கிடையாது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதி மார்க் பண்ணதுக்கப்புறமேலே இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் நான் வந்து நகர்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நகர்த்திட்டு இப்போ ப்ளவுஸை நம்ம வந்து சரியான அளவில் வந்து போட்டுடலாம். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து வர அளவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே இடுப்பு பகுதியிலேருந்து மேலே ஆம்கோல் வரையும் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் கட்டிங் மெத்தடில் இந்த ஆம்கோல் கிட்ட 2 விதமான கட்டிங் வந்து இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆம்கோல் வந்து இறக்கம் கொடுத்துட்டு ப்ளவுஸோட அகலத்தை வந்து கம்மி பண்ணுறது. அந்த மாதிரி போடும்போது எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சின்னதாக தான் தெரியும். இன்னொரு மெத்தட் என்னென்னா ஆம்கோல் வந்து இப்படி மேலால் அகலமாக கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த சைடில் வந்து 2 விஷயந்தான். ஒன்று நம்ம ஆம்கோல் இறக்கம் கீழால் கொடுத்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறது, இல்லைன்னா வந்து அகலமாக கொடுத்து கட் பண்ணுறது. ஒன்று நீளம் இல்லைன்னா அகலம். நீளமாக கொடுக்கும்போது ஆம்கோலை நீளமாக கொடுக்க மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் வளைவு வந்து எடுக்க போகிறோம். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு நம்மளோட விரலை இந்த மாதிரி 3 இடத்துல வச்சுட்டு நம்ம விரலை இந்த மாதிரி 3 இடத்துல வந்து வச்சுட்டு அதை அப்படியே பேக் சைட் திருப்பி நம்ம விரல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இடையில வந்து டிஸ்டர்பாக இருந்தது. இப்போ நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்துக்குமே ஸ்கேல் வச்சு சரியாக வந்து மார்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா இடத்துலையுமே இதே போல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து எந்த மாதிரி கட்டிங் போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட போகிறோம். அது இன்னுமே பிகினருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே ஃபஸ்ட்டு நெக் போர்ஷனில் இருந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா பக்கமே அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூல் அளவுக்கு நீங்கள் சேர்த்து கட் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேப் வந்து அங்கேருந்து தெரியும். அதனால் சரியாக மார்க் பண்ண அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் வந்து போட போகிறோம். அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டை வச்சு எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நேர் கட்டிங்க இல்லை கிராஸ் கட்டிங்க அப்படின்னு நான் வந்து பார்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான்.
அதனால நம்ம இந்த பேக் பார்ட்டை கிராஸில் தான் வந்து போடணும். இப்போ இதே போல் நீங்கள் வந்து கார்னர் டு கார்னர் வந்து பார்த்து கிராஸில் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இதே போல் வந்து வச்சுருக்கேன். நமக்கு அந்த கார்னர் வந்து எப்பயுமே வந்து இப்படி வந்து கிராஸாக இருக்கணும். அப்போ தான் கிராஸ் கட்டிங்க்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆம்கோல் சைடு இது எல்லாமே நான் வந்து சரியான அளவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன் எல்லா பக்கமுமே. ஷோல்ட்ரு, ஆம்கோலு எல்லா பக்கமே வந்து ஃபஸ்ட் நான் ஒரு லைன் வந்து போட்டுடுறேன். இப்போ போட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன் இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஷோல்டரோட லென்த்து, ஆம்கோலோட இறக்கம் இது எல்லாமே வந்து ஒன்றா கொண்டு வரதுக்கு முடியறதில்ல. அதுக்காக தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆம்கோல் கிட்ட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திரும்பவும் கீழே வந்து இறக்கம் கொடுத்து வரைஞ்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நெக் போர்ஷன் தான் வந்து மார்க் பண்ண போகிறேன். கழுத்தோட அளவை இப்படி கரெக்டாக அந்த லைன்லேயே வந்து வச்சுட்டு இது போல் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் கரெக்டாக வந்து வச்சுருக்கேன். இந்த லைனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக்கோட அளவை மார்க் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொக்கி பீஸ்கிட்டையே நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் இப்படி கீழே இறக்கிட்டு இந்த கொக்கி வர இந்த பட்டி வருது இல்லைங்களா, அந்த பட்டி வர இடத்துலேருந்து 1/4 இன்ச் தள்ளி நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம வந்து இதை இப்படி தள்ளி வச்சுக்கிறது தான். இந்த ஆம்கோல் அளவு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து ப்ளவுஸை வந்து நம்ம அப்படியே வந்து தள்ளி வச்சுருக்கோம். இப்படி தள்ளி வைக்கும்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஆம்கோல் வளைவு எடுக்க போகிறோம். எப்படி பேக் பார்ட்டில் எடுத்தோமோ அதே போல் இந்த மாதிரி 3 விரலை வச்சுட்டு பேக் சைடு திருப்பி நம்ம விரலில் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு வந்து இந்த இடம் எல்லாமே கரெக்டாக இதே அளவு தான் வந்து வரும். இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மேலே ஆம்கோல் கிட்ட சரியான அளவு வந்து வச்சுட்டு, சரியான அளவு அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் வந்து தள்ளியிருக்கோம். அந்த அளவு வந்து வச்சுட்டு கீழேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டியிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வந்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட முன் உயரம் வந்து எடுக்கணும். அந்த முன் உயரம் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டாட் வருது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் டாட்டை எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் பகுதி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி மேலேருந்து ஸ்ட்ரைட் ஒரு லைன், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் மாதிரி வந்து வரும். வந்ததுக்கப்புறமே இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ நம்ம வந்து போடும்போது இப்படி வந்து இதுக்கும் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கர்வ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த சைடு வந்து கர்வ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அடுத்து நெக் போர்ஷன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து சரியான அளவில் வச்சுட்டு நெக் லைன் மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த ஆம்கோல் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கர்வ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது பேக்கில் இருந்த அளவு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் லைன் கரெக்டாக போட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துலையே இன்னொரு கர்வ் வர மாதிரி நான் வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து இன்னுமே உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. ஏன்னா வந்து நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு கனெக்ட் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. நீங்கள் இதே போல் வந்து வச்சுட்டு கட்டிங் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வர அளவுகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த போர்ஷனையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து குடஞ்ச பாகம் பார்த்திங்க அப்படின்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் அளவில் வந்து வித்தியாசம் இருக்குது. நம்ம எப்பயும் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு பார்ப்போம். ஆனால் நம்ம இந்த தடவை முதல்லே வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சுட்டோம். அதனால் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற கிளாத்தில் இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம். பேக் பார்ட் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பட்டி வந்து எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். பட்டி வந்து நமக்கு சின்ன சைஸாக தான் இருக்குது. இந்த கிளாத்தை நம்ம வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டோம் அப்படின்னாவே வந்து நமக்கு சரியான அளவில் வந்துடும்.
நீங்கள் இந்த மாதிரி கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவில் வந்து விட்டுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ரெடி அளவுலேருந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக 1/4 இன்ச் வந்து விடணும். அதே மாதிரி இந்த சைடும் தையலுக்காக வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வந்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டியுமே ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து கொக்கி பீஸும் பி பீஸும் வந்து வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்லேருந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நீங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் 2 இன்ச் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக வந்து இதில் 2 பீஸும் இதில் ஒரு பீஸும் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மிஷின்லேயே வந்து ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுனால. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற இந்த கிளாத்தில் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்படியே இந்த லைன்லேயே ஒட்டி நான் வந்து தையல் அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு இது 2 பீஸா வந்து கிடைக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். யாருக்காவது ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு ஹைப் கொடுங்க, மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.